லாஸ்ட் எபிசோட்ல நமக்காக தான் கிளாஸ் பசங்க ஆர்ட் எக்ஸிபிஷன் நடத்துறாங்க அப்படின்றது தெரிய வந்த உடனே அந்த சார் வீட்டுக்கு போய் பாக்குறாரு. ஒரு டிராயிங் கூட வீட்ல இல்ல. உடனே அங்க இருந்து ஸ்கூல் கிளம்பி வந்துடுறாரு. இங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி பிரின்சிபல் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயின் ஏற்கனவே சொல்லிருப்பாரு பிரின்சிபல் கிட்ட ஆர்ட் எக்ஸிபிஷன் நடத்துறதா. பட் அது என்ன அப்படின்னா இந்த சாருக்காக இவங்களா வந்துட்டு டிராயிங் பண்ணி ஆர்ட் எக்ஸிபிஷன் பண்றதா சொல்லி அதுல ஒரு சைன் போட்டிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அதுக்கு அகைன்ஸ்டா சாரோட ஆர்ட் எக்ஸிபிஷன் நடத்துறதுனால இந்த ஸ்கூலை விட்டு டிஸ்கண்டினியூ பண்ண ஒரு பர்சனோட இதை நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த சாருக்கு பயங்கர கோவம் வருது. அந்த பசங்க எல்லாருமே இதான் போட்டு மாட்டி விட்டுருக்காங்க. இதனால தான் நம்ம ஹீரோயினுமே வந்து இப்ப திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நீ என்கிட்ட என்ன சொல்லி நீ பண்ண, ஆனா இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஆர்ட் எக்ஸிபிஷன்றத இப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த பிரின்சிபலுமே பயங்கரமா நம்ம ஹீரோயின் போட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இதனால அந்த கிளாஸ் பசங்களுக்குள்ள ரொம்பவே மோதலும் சண்டையும் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த நேரம் அந்த கிளாஸ் டீச்சருமே வந்துட்டு இதெல்லாம் என் மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையில தான் பண்ணிட்டாங்க, என் மேல இருக்கிற பாசத்துல பண்ணிட்டாங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இவங்களுக்கான தண்டனை கண்டிப்பா இவங்களுக்கு கிடைச்சே ஆகணும், அதனால நீ எப்படி இப்படி பண்ணலாம், உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் உனக்கு ஒழுக்கமா வளர்க்க தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்கிற அவருமே, இங்க பாருங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே நல்ல பசங்க தான், என் மேல இருக்கிற பாசத்தால தான் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்பவே சொல்லிடுறேன் அப்படின்னும் போது அந்த நேரம் அவங்களுக்குள்ள இல்ல இதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை வர ஆரம்பிக்குது. அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு நீங்க யாரும் சண்டை போட தேவையில்ல, நீ என் கூட ஒரு காம்படிஷன் போடு, அந்த காம்படிஷனை நீ வின் பண்ணிட்ட அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்த நீ எக்ஸிபிஷன் பண்றதுக்காக நான் உனக்கு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனோட கோரிக்கை எல்லாருமே எடுத்து காம்படிஷன் நடத்துறாங்க. அந்த நேரம் வாலிபால்ல ஒரு த்ரோ கூட நம்ம ஹீரோயினால போடவே முடியல. நம்ம ஹீரோ தான் எல்லா த்ரோவுமே போட்டுட்டு இருக்காரா. அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட இதெல்லாம் உனக்கு தேவையா, தயவு செஞ்சு போயிடு இங்க இருந்து அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் ஒன்னாச்சுனா போடுவேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோமே சரி ஓகே நீ ஒரு கோல் போட்டனா கூட நான் உனக்கு இந்த இடத்த கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி எப்படியோ போட்டு நம்ம ஹீரோயின் ஒரு கோல் போட்டுறாங்க. அதனால அந்த இடத்த எப்பவும் போல நான் இப்போ வின் பண்ணிட்டேன், நீ தான் இப்போ வின் பண்ண, அதனால உனக்கே நான் இந்த இடத்த கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோமே அங்க இருந்து விட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு. இதை பார்க்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு நீ அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்துட்டு போற பர்சன் இல்ல, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல ஏற்கனவே அவளுக்கு நிறைய விஷயங்கள் தப்பா தான் நடந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் யார் பண்றா அப்படின்றது எனக்கு தெரியல, சோ இந்த இடத்துல இருந்து தான் நான் பிடிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த பர்சன் யாருன்றத, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவன் போயிடுறான். என்னதான் நம்ம ஹீரோயின் அந்த வாலிபால் த்ரோல வின் பண்ணிருந்தாலுமே உனக்கு இந்த இடத்த கொடுக்க முடியாதுன்ற மாதிரி நம்ம பிரின்சிபல் சொல்லிடுவாரு. சரி நாங்க வின் பண்ணிட்டோம், நீங்க கொடுத்ததான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் என்னதான் சொன்னாலுமே இல்ல இது நம்ம ஸ்கூலோட ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்டா இருக்குது, சோ இந்த மாதிரி நாங்க யாரும் பண்ண மாட்டோம்னு சொல்லும்போது அந்த நேரம் தான் நம்ம ஹீரோட அம்மா இருக்காங்களே அவங்க வந்துட்டு எங்க ஆர்ட் எக்ஸிபிஷன் முடிஞ்சிச்சா, நாங்க ரொம்ப லேட்டா வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி வராங்க. அவங்கள பார்த்த உடனே பிரின்சிபல் மேம் நீங்களா அப்படின்ற மாதிரி, ஏன்னா இந்த ஷேர் ஹோல்டர் அதாவது இந்த ஸ்கூலோட ஷேர் ஹோல்டர்ல ஒன் ஆஃப் த பர்சன் அவங்க, சோ நீங்க எப்படி மேம் இங்க அப்படின்னும் போது என் பொண்ணு இங்க ஆர்ட் எக்ஸிபிஷன் நடத்துறா நான் வராம எப்படி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே ஓகே அப்போ நாங்க எல்லாம் கிளம்புறோம் நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி அங்க இருந்து அந்த பிரின்சிபலுக்கு வேற வழி தெரியல, அதனால இந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்கிறதுக்கான வழியை கொடுத்துட்டு அவர் இடையே போயிடுறாரா. நம்ம ஹீரோயின் கூட அவங்க அம்மாலாம் வந்திருக்காங்களே, சோ அவங்க எல்லாம் வந்துட்டு அந்த ஆர்ட் எக்ஸிபிஷன்லாம் பார்க்க வராங்க. என் பொண்ணு எவ்வளவு அழகா பண்ணிருக்கா பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே அந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் பத்தி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் நல்லபடியா நடந்ததுக்கு நம்ம ஹீரோ தான காரணம், அதனால நம்ம ஹீரோக்கு ஒரு சமாதானப்படுத்துறதுனா ஜூஸ் மட்டும் வெளியில வச்சுட்டு போயிடறான். இதை பார்க்க நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் கிளாஸ் ரூம்ல எழுதிட்டு இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்ட் பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி சார் கிளம்புறாரு நீ போய் அவரை பார்க்கலையான்னு சொல்லும்போது அவளுக்கு என்னன்னே தெரியல, மனசே வரல, அவரை பார்க்கணும்னு தோணுது, அதே சமயம் அவரை பார்க்கவும் மைண்டே இல்ல அவளுக்கு. அந்த சாருமே அந்த ஸ்கூல் விட்டு வெளில போலான்னு வரும்போது அங்க பார்த்தா நம்ம ஹீரோவும் சரி ஓகே இதுக்கப்புறம் உங்களோட லைஃபை பார்த்து பாருங்க அப்படின்னு சொல்லும்போது நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவருமே எடுத்து ஒரு டிராயிங் பண்ண கிஃப்ட் கொடுக்குறாரு. அதை வாங்கின்னு சரி ஓகே இதுக்கப்புறம் அவளை நல்லபடியா பாத்துக்கோ, அவ ரொம்பவே நல்ல பொண்ணு, நம்ம ஹீரோயின் பத்தி அவர் ரொம்பவே இதுவா சொல்லிட்டு அவளை பத்தி எனக்கு தெரியும் நீங்க பாத்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுமே சரி ஓகே நான் வரேன், இதுக்கப்புறம் நம்ம எப்ப மீட் பண்ணுவோம்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு.